அஸ்ட்ரோ சயின்ஸ் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு மாசி மாதத்துக்குரிய ராசி பலன்கள். முதலில் இந்த மாசி மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது ரிஷபமனையில் குரு பகவான், அதாவது கால சக்கரத்தினுடைய இரண்டாவது வீடு என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் குரு பகவான் வீற்றிருக்க, இந்த மாசி மாதத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். எப்போ அப்படின்னா மாசி மாதம் 12, அதாவது 24/2/2025 அன்று செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைகிறார். கேது பகவான் கன்னிமனையில் வீட்டிருக்க, ராகு பகவான் மீனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மாதத்தில், அதே போல சனி பகவான் கும்பத்தில் ஆட்சி பலம் மூல திரிகோண பலத்துடன் சூரிய பகவானுடன் இணைந்திருக்கார். ஸோ இந்த மாதம் முழுவதும் சூரிய பகவான் கும்பமனையில் அமர்ந்திருந்து பலனை கொடுக்க போகிறார். அதே போல புதன் பகவான் கும்பத்திலிருந்து மீனமனைக்கு பெயர்ச்சியாகிறார். எப்போ அப்படின்னா மாசி மாதம் 15/27/2025. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த மாசி மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு இந்த மாதம் உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மகர ராசி அன்பர்களே, இந்த மாசி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் லக்னநாதனாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் மூல திரிகோண பலம் பெற்று குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார். உங்கள் ராசியை குரு பகவானுடைய பார்வைப்படுகிறது. அப்போது குரு என்பது ஒரு சுப கிரகம், கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்காரரான அந்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பது ஒரு நல்ல தன்மையை தரும். அப்போது இதுவரைக்கும் கடந்த சில வருடங்களாகவே மனதில் சில குழப்பங்கள் இருந்து கொண்டிருந்தது. ஒரு தெளிவான ஒரு ரூட் கிடைக்காத மாதிரி இருந்த விஷயங்கள் அத்தனையும் இந்த மாசி மாதத்திலிருந்து மாறப்போகிறது. தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய அம்சம் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பை பெறும் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ ராசிநாதன் நல்லா இருந்துட்டாலே எல்லா விதத்திலும் தீர்வு கொடுக்கக்கூடிய அம்சத்தை உருவாக்கிவிடும். ஆனால் 2ஆம் இடம், அதாவது குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா புதனும் சூரியனும் இணைவு பெற்றிருக்கார். இந்த புதனுங்கிறது யாருன்னா உங்களுக்கு 6க்குரியவன், கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடியவன். 8 என்பது ஒரு வலி வேதனை தரக்கூடிய அந்த 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் சில கருத்து வேற்றுமைகள் வருவதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறது. ஆனால் 2ஆம் அதிபதி வலுப்பெற்றுதான் இருக்கார், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. குடும்பம் நன்றாக இருக்க போகிறது, தனத்தை கொடுக்க போகிறது, எல்லாமே ஓகே. பட் பேச்சு சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு இடம் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதா இந்த இடத்துல நான் சொல்கிறேன். 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் இருப்பது சிறப்பு பெறும். அதாவது 3க்குரியவன் 5ஆம் இடத்திலும் 5க்குரியவன் 3ஆம் இடத்தில் இருக்கு. அப்போ குரு சுக்கிரன் இந்த 2 கிரகங்கள் வலுப்பெறுகிறது. அது சுக்கிரன் 3ஆம் இடத்தில் இருக்கும்போது, அதாவது முயற்சி ஸ்தானத்தில் இருக்கும்போது, கலைத்துறைக்கு யாராவது என்ட்ரி ஆகணும் அப்படின்னு முயற்சி எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அந்த முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மை இருக்கும். அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் இசைத்துறையில், மியூசிக் துறையில் என்ட்ரி ஆகணும்னா அது சிறப்பு பெறும். மியூசிக் துறையில் இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்கள் புகழ் பெறக்கூடிய, கீர்த்தி பெறக்கூடிய அம்சங்கள் இந்த மாதம் சிறப்பு பெறும். ஏன்னா சுக்கிரன் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கார். இந்த மகர ராசி என்பர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கிர பகவான் சொல்லணும். அந்த சுக்கிரன் உச்ச பலமாக இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் கலைத்துறை சார்ந்த விஷயங்கள், அழகு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கின்றவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். அப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசி என்பர்கள் டிராவல் செய்யக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும். அதாவது சிறுதூர பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய தன்மை உங்களுடைய தொழில் ரீதியாக அல்லது பார்த்தீங்கன்னா வேலை ரீதியாக
ஒரு பிரயாணம் போகக்கூடிய அம்சம் இருக்கும். அது ராகு அந்த இடத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு, வேறு என்ன சொல்கிறது, வேறு நாட்டுக்கும் அல்லது மாநிலத்துக்கு சென்று வரக்கூடிய அந்த தன்மை என்பது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு பெறுகிறது அப்படின்னு சொல்லுவேன். 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் அதிபதி யார்? 4ங்கிறது தாயை குறிக்கக்கூடியவன் போய் 6ல் இருக்கிறதுனால தாயினுடைய உடல்நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு எடுத்துக்கொள்வது சிறப்பு அப்படிங்கிறத எடுத்துக்கிறார். அதே சமயத்தில் 4ஆம் இடத்தை சனியும் பார்க்கிறார். அப்போ என்ன நடக்க போகிறது? சுகஸ்தானம் சார்ந்த விஷயத்தில், ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறத குறிக்காமிக்கிறது. ஸோ ஒரு வீடு வாங்குவதற்கு லோன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா 4 குறைவன் 6ஆம் இடம் என்கின்ற கடனுங்கிற இடத்துல இருக்கின்ற காரணத்தாலும், அதே சமயத்தில் சுக்கிரன் வீட்டுக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக நீங்கள் வீடு கட்டணும் அல்லது வீடு வாங்கணும் என்கின்ற முயற்சியோடு எடுக்கக்கூடிய அத்துணை மகர ராசி என்பர்களுக்கு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு பெறும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே சமயத்தில் 5ஆம் இடத்தில் குரு பகவான் வந்திருக்கார். அப்போது குழந்தை காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் குழந்தை ஸ்தானத்தில் இருப்பது நல்லது. குழந்தைகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். குழந்தைகள் உங்கள் பேச்சு கேட்கல, குழந்தைகள் தான் சொல்லுவது சரியாக இல்லை, குழந்தைக்கு சில உடல்நல தொந்தரவுகள், இந்த மாதிரி குழந்தை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். குழந்தைக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழ்வதும் குழந்தைகளினுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. அதே சமயத்தில் குழந்தைகளினுடைய படிப்பு சார்ந்த விஷயம் பிரமாதமாக இருக்க போகிறது. வாக்குஸ்தானத்தில் தான் புதன் உட்கார்ந்திருக்கார். குரு பகவான் 5ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டு இருக்கிறதுனால இந்த படிப்பு நல்லா வரும். படிப்பு என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய தன்மை, நல்ல மார்க் வாங்கணும் அப்படிங்கிற கடினமான உழைப்பு என்பது இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு உழைப்பு நல்லா போடுவீங்க. நல்ல மார்க் வாங்கக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறும் அப்படின்னு சொல்லுவேன். அதே சமயத்தில் குழந்தைகள் ஆசைப்படுகிறார்கள். அதாவது நான் வெளிநாட்டில் போய் ஒரு கோர்ஸ் படிக்கணும், ஒரு பிஜி படிக்கணும், ஒரு எம்எஸ் படிக்கணும். ஸோ இந்த மாதிரி என்ன போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ வெளிநாட்டு செல்வதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அதற்கான முயற்சி எடுத்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கிறது. 6ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய் உட்கார்ந்துருக்கார். 6ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு லக்னத்தை ராசியை பார்க்கறதுனால சில சமயங்களில் கோபங்கள் ஆக்ரோஷங்கள் வெளிப்படுத்தும். கோபம் வரும், எதுக்கு கோபம் வருதுன்னு தெரியாது, ஆனால் கோபம் வரக்கூடிய தன்மை, அந்த கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த மாதம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். சரி, அதே சமயத்தில் 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் 8ஆம் இடம் என்கின்ற அட்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரியன் இந்த மாதம் முழுவதும் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் 6ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள், எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலும் கொஞ்சம் யோசனை பண்ணி 2 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணணும். சில கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள், 3ஆம் நபர்களுடைய குறுக்கீடுகள் உங்கள் குடும்பத்துக்கு வராமல் பார்த்து கொள்வதும் நல்லது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தந்தையினுடைய ஹெல்த் விஷயத்திலும் கொஞ்சம் கவனத்தோடு எடுத்துக்கணும். 8ஆம் அதிபதி 8 சூரியன், அது புதனோட 6ஆம் இடத்து அதிபதியோடு சேர்ந்து சனியோடு இருக்கிறதுனால சில கால் வலிகள் மூட்டு வலிகள் வருவதற்காகவும், அதே சமயத்தில் பொதுவாக ஹெல்த்தை கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளணும். அப்பாவுடைய ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணும், அவரை மனசு வருத்தப்படாமல் பார்த்து கொள்ளணும் அப்படிங்கிறத மனசில் பதிய வைத்து கொள்ளுங்கள். பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கறது ஒரு நல்ல அமைப்பு, ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்க வேண்டிய அமைப்பு. என்ன, குழந்தை பாக்கியக்காக ஏங்கி கொண்டிருந்தவர்கள் அதுக்கான முயற்சியில் இறங்கினீங்கன்னா சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஸோ குழந்தை பாக்கியம் நல்லா இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே கேது இருக்கார். ஞானக்காரகனான கேது பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்போது இந்த தேடுதல் சார்ந்த விஷயத்தில் இருக்கின்றவர்கள், கண்டுபிடிப்பு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள், அதாவது ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் ஒரு நல்ல மேன்மையை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக அமையும்.
தொழில் ரீதியாக பார்க்கும்போது 10ஆம் இடத்தை பார்க்கணும். அந்த 10ஆம் அதிபதி போய் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கார். தொழில் செட்டில் ஆவீங்க. ஒரு நல்ல தொழில் கடந்த இந்த 7.5 சனி காலத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் நன்றாக வரல, தொழிலில் ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்குது, போட்ட முதலீடு எடுக்கலை, அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறவங்கெல்லாம் இந்த மாசி மாதத்திலிருந்து இன்னொரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 சனி முடிவடைகிறது. அப்போ விடுதலை பெறப்போகிறீர்கள். அழுத்தம், ப்ரெஷர் எல்லாம் மறையப் போகிறது. உங்கள் மனசில் உங்கள் எதிலையாவது இருந்த இருட்டுத்தன்மை, ஒரு நெகட்டிவ் தன்மை எல்லாம் விலகி சுறுசுறுப்போட தன்னம்பிக்கையோட இழந்ததை மீட்டு இருக்கக்கூடிய, இழந்ததை எதெல்லாம் இழந்தீர்களோ கடந்த 5 வருடங்களாக அதை எல்லாமே மீட்டக்கூடிய தன்மை, அல்லது ஒரு புது பொலிவுடன் நடக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த மார்ச்சுக்கு அப்புறமே உங்களுக்கு அமைய போகுதுன்னு சொல்லலாம். அப்போது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கக்கூடிய தன்மை, வேலையில் ப்ரொமோஷன், அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி, உயர் பதவிக்கு செல்லக்கூடிய தன்மைகள் இதெல்லாம் நல்லாயிருக்கு. அது குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கப் போகிறது. இந்த தகவல் தொடர்பு துறை, கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறையில் 5க்குரியவன் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 11ஆம் இடத்தை பார்க்குறார். லாபஸ்தானத்தை பார்க்கறது நல்ல அமைப்பு. கடவுளினுடைய அனுகிரகம்ங்கிறது இருக்குது. குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ லாபம் இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும், தனவரவு கிடைக்கும், பொருளாதாரம் கிடைக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் குடும்ப விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும் இந்த மாதம் அப்படிங்கிறத ஞாபகத்தை வச்சுக்கோங்க. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு 14ஆம் தேதி மாசி மாதம் 14, 26/2/2025 அன்று மகா சிவராத்திரி வருகிறது. ஸோ அன்றைய தினம் சிவபெருமானை சென்று வழிபடும் போது நிச்சயமாக உங்கள் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள், தந்தை வர்க்கம் ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நிச்சயமாக முற்றுப்புள்ளி வைக்கும். சிவராத்திரி அன்றைக்கு விரதம் இருந்து வழிபடுவது மேன்மையை தரும். என்ன தோஷம் இருக்குது, என்னென்ன தடைகள் இருக்கும் அத்தனை விலகுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த மாசி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாத்துக்கும் ஒரே பலன்னா நிச்சயமாக இல்லை. ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட். ஒவ்வொருத்தருடைய தசா புத்தியும் வேறுபடும். அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறுபடும். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எந்த டிகிரியில் இருக்கார், இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சமம் பிராணம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த 2025 சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், என்ன கோர்ஸ் படிக்கலாம், அந்த கோர்ஸ் படிப்பதற்கான விதி கொடுப்பினை என்ன இருக்கிறது, எந்த கோர்ஸ் எடுத்து படித்தால் நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், எப்போ நமக்கு இடமாற்றம் கிடைக்கும், எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், திருமணம் தடைப்பட்டு கொண்டே போகிறது, எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.